போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் இதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது போக சைக்காலஜியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2010 இருந்து 2023 வரைக்கும் நடைபெற்ற எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம டாபிக் வைஸா தினமும் ஒவ்வொரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் எவ்வளவு கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம தினமும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நம்ம எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 18 நவம்பர் 2025 நாளையில இருந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை சைக்காலஜி ஸ்டார்ட் பண்றோம். ரைட். 18 நவம்பர் 2025 என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அனலாகி. அதுக்கடுத்து 19 நவம்பர் 2025 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுல உள்ள கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2010 இருந்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை. அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 20 ரேங்கிங். அதுக்கப்புறம் நவம்பர் 21 சீரீஸ். ஸோ அதுல நம்பர் சீரீஸ் ஆல்பபெட் சீரீஸ் அது கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து நவம்பர் 22 2025 கேலண்டர் அண்டு கிளாக் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து நவம்பர் 23 கோடிங் அண்ட் டிகோடிங். நவம்பர் 24 வென் டயக்ராம். நவம்பர் 25 டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ நவம்பர் 26 பிளட் ரிலேஷன். அதுக்கப்புறம் நவம்பர் 27 ஆட் மேன் அவுட், அதாவது ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க, கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல். ஸோ இந்த டாபிக்ல இருந்து நமக்கு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து நவம்பர் 28 பசில். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசில்ஸ் எல்லாத்தையுமே அதுலயும் பார்க்கலாம். ரைட். அதுக்கடுத்து நவம்பர் 29 2025 ஆல்பா நியூமெரிக்கல் சீக்வன்ஸ், அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் பசில்னு சொல்லுவோம். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இந்த பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, வேல்யூ கேட்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நவம்பர் 29 பார்க்க போறோம். ஸோ நவம்பர் 30 ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கிறது மாதிரி அசஷன் அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டிசம்பர் 1 கவுண்டிங் ஃபிகர்ஸ் டைஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து டிசம்பர் 2 சைக்காலஜில லாஸ்ட் டாபிக் நம்பர்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ரீசனிங். ஸோ அரித்மெட்டிக் ரீசனிங்ல 2015 இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் மேல கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தரவு விளக்கம், டேட்டா இன்டர்பிரேஷன், பை சார்ட், பார் சார்ட், லீனியர், அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துலாம். டிசம்பர் 3 ரைட். டிசம்பர் 4 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதுக்கப்புறம் டிசம்பர் 5 மென்சுரேஷன் 2D அண்ட் 3D கேட்கப்பட்ட கேள்விகள். அதுக்கப்புறம் டிசம்பர் 6 பர்சன்டேஜ். டிசம்பர் 7 ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுக்கடுத்து டிசம்பர் 8 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ஆவரேஜ். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்குமே அதுலயுமே வந்துடும். ஸோ அது டிசம்பர் 10 கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 9 அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அதுக்கப்புறம் ஜியாமெட்ரி, ஸ்கொயர், ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையுமே டிசம்பர் 9 பார்த்துடலாம். டிசம்பர் 10 டைம் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாக்ரிதம். ஸோ இது எல்லாத்தையுமே டிசம்பர் 10 வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த சைக்காலஜில கேட்கப்பட்ட அதிகமான கேள்விகளை நம்ம மொத்தமா இதுல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். எல்லாருமே இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தமிழ் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதையுமே வாட்ச் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இதுல மிஸ் ஆன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே மிஸ்செல்லனஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதற்கான அந்த பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.